அனைவருக்கும் வணக்கம். மே 26 இன்னைக்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல என்னென்ன விஷயங்களை இன்டிமேட் பண்ணியிருக்கோம் பார்த்துட்டு, சார்ட்ல நம்ம என்னென்ன எந்த லெவலில் என்ட்ரி எடுத்தோம், மார்க்கெட்டோட ஸ்ட்ரகிளிங் டீட்டெயில் எல்லாம் எப்படி எல்லாம் பிளான் பண்ணோம், என்ன ரீசன் அப்படிங்கிற டீட்டெயில் அனலைஸ் பண்ணிட்டு, நாளைக்கான என்ட்ரி டார்கெட் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுக்கலாம், இந்த ஓவரால் டீட்டெயில் வந்து நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போகிறோம். மே 26th நம்ம வந்து நிஃப்டியோட இன்டிமேஷனை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு, அப்புறம் மார்க்கெட்டோடைய சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்டை இன்டிமேட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய பிளான் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதும், அதில் டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் 23,130 to 150 இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட 23,100 105 வரைக்குமே கிட்டத்தட்ட மேலே வந்துச்சு. ஆனாலும் ஒரு பெரிய டார்கெட்டுக்கெல்லாம் போகல, ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் நமக்கு டார்கெட் கொடுக்குற வரைக்கும் வந்தது. மறுபடியும் மார்க்கெட் ரிவர்சல் ஆக ஆரம்பிச்சுது. அந்த ரிவர்சலுக்கு அப்புறம் மார்க்கெட்டில் நமக்கு இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகுதுன்னு இன்டிமேட் பண்ணோம். ஸோ இந்த லெவலுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவ் நியூஸ், பர்டிகுலராக வந்து ஈரான் அமெரிக்கா போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் மார்க்கெட் டவுன் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டோம். கீழே போகிறதுக்கான என்ட்ரி, அதுக்கான டார்கெட் அப்படின்னு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அக்யூமுலேட் பண்ணிக்கூட லெவல்ஸும், அப்போ கீழே இறங்குன நல்ல டார்கெட் வந்து கீழே கிடச்சிது டவுனில். அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம ஷேர் பண்ணிகிட்டே இருந்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த நம்ம போஸ்ட் பண்ண லெவல் எல்லாமே உங்களுக்கு எல்லாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறோம். இன்னைக்கு நம்ம 3 வகையான டைரக்ஷன் இன்டிமேட் பண்ணோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெலிகிராமில் நம்ம காட்டணும். ஸோ அந்த டீட்டெயில் இதுதான். மார்க்கெட்டோடைய ஓப்பன் அப்படிங்கிறது 24ல் வந்து காலுக்கான என்ட்ரியும் 2400 வரைக்கும் மேலே போச்சு. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கேல்ப் பேஸில் ஒரு டார்கெட் நம்ம புக் பண்ணோம். இதில் ஒரு 30-40 பாயிண்ட் வந்து ஒரு நல்ல டார்கெட் கிடச்சிது. ஆனால் எல்லாராலையும் எடுக்க முடியல, சடன் ஃபால் மேலே குயிக்காக போயிட்டு டார்கெட் புக் ஆயிடுச்சு. அதனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆக முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்றப்ப நம்ம இந்த இடத்துல இன்சைட் ரேஞ்ச் ஆகுது அப்படின்றத இன்டிமேட் பண்ணோம் டைரக்ஷன் சேஞ்ச் அப்படின்னு. இந்த டைரக்ஷன் சேஞ்ச் அப்படின்னு நம்ம இன்டிமேட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 24,000 பிரேக் அவுட் அப்படின்றப்ப நம்ம வந்து புட்டுக்கான பிளான் சொல்லிட்டோம். புட்டுக்கான லெவல் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 930, அதுக்கப்புறம் 23,800 இந்த 2 லெவலுக்கு நமக்கு இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் 23,900 வரைக்கும் நமக்கு டார்கெட் எடுத்தது. அதுக்கும் கீழே வந்து மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிறதுனால நம்ம ஹோல்ட் பண்ணலை. இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வோல்டிலிட்டி ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ அதனால நம்ம இதை ரொம்ப அதிகமான நேரத்தில் ஹோல்டிங்கில் வச்சுக்கல. ஸோ இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்த விதம் இதுதான். இதுக்கான டீட்டெயில் அண்ட் ரீசன் நம்ம பார்க்கும்போது, ப்ரீவியஸில் நம்ம பிரேக் அவுட் அப்படிங்கிறது ஒரு இன்சைட் ரேஞ்ச் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த இன்சைட் ரேஞ்சை பிரேக் அவுட் ஆகும்போது நமக்கு 1:2 ரேஷியோ கால் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இல்லைங்களா. அது நம்ம இங்கே மேலே வரைக்கும் போகணும்னு எதிர்பார்த்தது. ஆனால் கேப் டவுன் ஆகும்போது, கேப் டவுன் தட் மீன்ஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகும்போது நமக்கு இங்கிருந்து மேலே போகிறதுக்குள்ளேயே வந்து மார்க்கெட்டுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டு சின்ன ஸ்கேல்பிங் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு, அதை ஹோல்ட் பண்ண முடியல இந்த சப்போர்ட் ஜோன் பிரேக் அவுட் ஆகும்போது. ஸோ இப்போ இந்த லெவல் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அதே லெவல் வந்து டவுன் சைட் பிரேக் அவுட் ஆகுது. ஸோ இதுக்கு இடையில ரேஞ்ச், இன்சைட் ரேஞ்ச், இந்த 3 டைரக்ஷன் இன்னைக்கு ஒரே நாள் காட்டிடுச்சு. ஒவ்வொரு நாளுமே இது மாதிரியான கன்ஃபியூஷன் இருக்கும். ஆனால் நேற்று இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. ஜென்ரலாக மூமெண்டமே இல்லாமல் மூமெண்ட் ரொம்ப கம்மியாக இருந்துட்டு பிரேக் அவுட் ஆகும்போது ஒரு டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ ரொம்ப வீக்கான மொமெண்டம் காட்டிட்டு பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் கூட ஹெல்தி மொமெண்டம் இல்லாமல் அப்பயும் வீக்கான மொமெண்டம்லேயே வந்து முடியறது அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ். ஸோ இது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு வந்து பெருசாக ப்ராஃபிட்லாம் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு ஸ்டேஜ் தான். இந்த ரீசன் மார்க்கெட் இன்சைட் ரேஞ்ச் இப்படி போயிட்டே இருக்கும், நம்ம பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். இந்த ரேஞ்சில் பிரேக் அவுட் வெயிட் பண்ணும்போது இங்கே பிரேக் அவுட் ஆன உடனே நேராக போய் டார்கெட் ஹிட் பண்ணிட்டு திரும்பவும் கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இங்கேருந்து இப்படியே இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணி சடனாக கீழே வந்துட்டு மறுபடியும் இங்கே ஸ்டாப்லஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகுது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து மொமெண்டம் போகும். ஸோ இன்னைக்கு அது நடந்துச்சு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்சைட் ரேஞ்சிலையும் வீக் மொமெண்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம ட்ரேடு மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ எக்ஸாம்பிள் நேற்று இந்த லெவலில் வீக் மொமெண்டம் வந்தது, அவாய்ட் பண்ணிட்டோம். பிரேக் அவுட் மட்டும் தான் என்ட்ரி எடுத்தோம். இது கொஞ்சம் பரவாயில்ல. அதே போல் இன்சைட் ரேஞ்சுன்னு இந்த லெவலில் வந்து நம்ம டைரக்ஷன் கிடைக்கலங்கிறனால ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணோம். இந்த லெவல் பிரேக் அவுட்டில் வந்து என்ட்ரி எடுத்தோம், மறுபடியும் ஒரு நல்ல டார்கெட் கிடைச்சிது. சொல்லப்போனால் ஒரு பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் ஒரு 100 பாயிண்ட் வந்து ஸ்பாட்டில் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து டைரக்ஷன் தான் நேற்றும் இன்றைக்கும் கிடைச்சிது. ஆனால் ப்ரீவியஸ்
டேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது. ஒரு நல்ல ட்ரேடிங்காக தான் இருக்கும். பர்டிகுலராக ஒரு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் 150 200 பாயிண்ட் கிடைக்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான என்ட்ரி தான் நமக்கு கிடைச்சது லாஸ்ட் வீக்ல. பர்டிகுலரா 23,800 அப்படிங்கிற இந்த லெவல் வரைக்குமே மார்க்கெட் நல்ல ஹெல்த்தியான மொமெண்டமும் மேலே கீழே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இப்போ இது கேப் அப்ல ஜம்ப் ஆச்சு. அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு ஹெல்தி இல்லை, ரொம்ப கன்ஃபியூஸ்டான ஒரு அன்பிரடிக்டபிள் டைரக்ஷன் அப்படிங்கிறத மாறி இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த லெவல்ல அது ரிஸ்கான ஒரு ரீசன். இது வந்து டாப் ரெசிஸ்டன்ட், ஒரு ரெசிஸ்டன்ட்டை நோக்கி மேலே மார்க்கெட் 24,000 ரெசிஸ்டன்ட்ல இருக்குது அப்படிங்கிறதுனால இது பிரேக் அவுட் ஆகுதா ரிவர்சல் ஆகுதாங்கிறத ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் என்ட்ரி எடுக்கணும். ஈஸியாக நம்ம வந்து ஓகே பிரேக் அவுட் ஆகிடும்னு நினச்சிட்டுலாம் எடுத்துட்டு முடியாது. அதே நேரத்தில் ரிவர்சல் ஆகிடும் அப்படின்னு நினச்சி எடுத்தாலும் பிரச்சனை தான். அன்னைக்கு இங்கே பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஒரு 100 பாயிண்ட் மட்டும் மேலே போயிட்டு மறுபடியும் அதுவும் ஒரு அந்த 100 பாயிண்ட்லேயே இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் பண்ணிச்சு. மறுபடியும் டவுன் சைட் பிரேக் அவுட் ஆச்சு. திரும்பவும் அதே 100 பாயிண்ட்ல மொமெண்டம் வீக்காக இருக்கு, ஒன்றும் ஹெல்த்தியாகவே இல்லை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம டைரக்ஷன் வந்து கிளியராக மேலே தான் இல்லை கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒன்றும் பிளான் பண்ணவே முடியாதுன்ற நிலைமை இப்பயும் நீடிக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ ஓவரால் டைரக்ஷனில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மார்க்கெட்டில் நமக்கு 23,300. ஸோ இங்கிருந்து நமக்கு மேலே போக ஆரம்பிச்சது, ஒரு நல்ல பேட்டர்ன் பேஸ் பண்ணி மேலே போச்சு. இப்போ 24,000ல திரும்ப ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 23,800 அப்படின்ற லெவல் பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்ததுன்னா மார்க்கெட் மறுபடியும் நம்ம இங்கிருந்து இங்கே 24,000க்கும் 23,800ங்கிற லெவலுக்குமான 300 பாயிண்ட்ஸ் 2400 ப்ளஸ் 23,800 இந்த 300 பாயிண்ட்டுக்குமான ஒரு ரேஞ்ச் நமக்கு ஃபார்ம் ஆகலாம். அப்படி இல்லை மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பிரேக் லோ பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா பர்டிகுலராக 23,800 பிரேக் அவுட் ஆச்சுன்னா அது 700க்கு அப்புறம் 500 அப்படின்ற 2 லெவல் வரைக்கும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம். ஆனால் இப்படி பிரேக் அவுட் ஆகாமல் சப்போர்ட் எடுத்ததுன்னா சப்போர்ட் இன்சைட் ரேஞ்ச் ஃபார்ம் ஆகும். இது ஃபிளாட் ஓப்பன் ஆகோ அல்லது கேப் டவுன் ஆகும்போதோ கேப் அப் 24,100ன்ற லெவலுக்கு மேலேயே ஒரு கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மட்டும்தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பேட்டர்ன் மறுபடியும் மாறும். ஸோ அப்படி ஒரு வேலை மெத்தட் ஃபார்ம் ஆகுது, என்ட்ரி இது அப்படி ஒரு மெத்தடில் வந்து சார்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த சார்ட்டோடைய கரெக்ஷன் எப்படி போகிறது, பிரேக் அவுட் ஆகுதா, சைட்வேஸ் போகுதா, இல்லை டவுன் சைடு தான் திரும்புதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இன்டிமேட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபாலோ பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நாளைக்கு அப்படிங்கிறது கேப் அப்பாக இருந்தால் ரெசிஸ்டன்ட் 24,100ல ரிவர்சல் புட் எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கால் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 23,850ல 23,850ல கால் ஆப்ஷன் எடுக்கலாம். இங்கே வந்து டச் பண்ணும்போது அதே போல் புட் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் 24,100ங்கிற டச் பண்ணி ரிவர்சலில் புட் எடுக்கலாம். இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னா இது ரெண்டு சப்போர்ட் ஆர் ரெசிஸ்டன்ட் ஏதாவது ஒரு இடத்த வந்து டச் பண்ணி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அது அப்படி ஃபாலோ பண்ணாமல் நம்ம அவசரப்பட்டு எடுத்தோம்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும், ஒரு சரியான என்ட்ரி கிடைக்காது, ஈஸியாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால அப்படி ஒரு என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட டைரக்ஷன் பற்றி நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் டீட்டெயில் அனலைஸ் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியன் எதுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த டீட்டெயில் அப்டேட்டட் தேவைப்படக்கூடிய நண்பர்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும்.